கௌதம், அண்ணி, குறிப்பு சொல்ற இடத்துக்கு நாம வந்துட்டோம். இங்க எங்கேயோ தான் அந்த சந்திரகாந்த பாறை இருக்கணும். கௌதம், அண்ணி, நாம தேடி வந்த சந்திரகாந்த பாறை அங்க இருக்கு. கௌதம், வாங்க போலாம். இந்த பாறைக்கு மேற்கு பக்கமா 3 மைல் தூரம் போனோம்னா அங்க சந்திரகாந்த பாறை இருக்குமா. அந்த பாறைக்கு அடியில ஒரு ஊத்து இருக்குமா. அந்த ஊத்து தண்ணிய நாம கன்னிமார் தெய்வங்களை வேண்டிக்கிட்டு குடிச்சோம்னா லிங்கம் இருக்கிற திசை தன்னால தெரியும்னு இந்த குறிப்புல போட்டிருக்கு. தெய்வங்களே, எனக்கு சிவலிங்கம் இருக்கிற இடத்தை காட்டுங்க. கௌதம், எனக்கு லிங்கம் இருக்கிற திசை தெரிஞ்சிருச்சு. எங்க அண்ணி? இப்படிதான் போகணும். வாங்க. சுவேதா, மூலிகை இருக்கிற இடம் தெரிஞ்ச சந்தோஷத்துல இருக்கியா? உங்க அம்மா ராசாத்தி தியானம் கலைஞ்சு வேண்டுதலை நிறுத்தி காட்டு தேவி கோயில விட்டு வெளியே வரட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. உன் உயிர் என் கையில தான். கண்மணி ஏன் காட்டு தேவி கோயில் போய் இன்னும் ராசாத்தி வேண்டுதலை நிறுத்தல? நீ நேரா காட்டு தேவி கோவிலுக்கு போய் அங்க வேண்டுதல்ல இருக்க ராசாத்தி கிட்ட ஏதாவது சொல்லி அவ வேண்டுதலை கலைச்சு ராசாத்திய காட்டு தேவி கோவில விட்டு வெளியே கூட்டு வா. விரட்டுறேன்டி, விரட்டி காட்டுறேன். இது வர போமா. எப்படியாவது இந்த மலை மேல போய் ராசாத்தி வேண்டுதலை தடுத்து நிறுத்தாம விட மாட்டேன். இடுப்பே போயிடுச்சே. எப்படி போறது? எப்படி? கண்மணி இவளதான் ராசாத்திய தடுக்க அனுப்பியிருக்காளா? இவளை இப்பவே உடனே வெளியே கொண்டு வரணும். போற போக்க பார்த்தா என்னால இந்த பள்ளத்தை விட்டு வெளியில போக முடியாது போல இருக்கே. சோறு தண்ணி இல்லாம பசியில இந்த பள்ளத்திலேயே சமாதி ஆயிடுவோம் போல இருக்கு. கண்மணி பேச்ச நம்பி வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன இது புதுசா வேறு? வேறு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இங்க இருந்து மேல போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு.
என் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கிடைச்சிருச்சு. இந்த வேரை புடிச்சு எப்படியாச்சும் மேல ஏறி போயிட வேண்டியதுதான். கௌதம், அனி போலாமா? போலாம் அனி. ஐயோ, இந்த வேர் இருக்கிறது தெரியாம அந்த சாமியார் கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். சை, எனக்கே என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. உடனே போய் ராசாத்திய கோவில்ல இருந்து விரட்டுவோம். கௌதம், இதுக்கப்புறம் இந்த குறிப்புல என்ன போட்டிருக்குன்னா, இந்த திசையில நேரா போனா போற வழியில திசை காட்டுற குச்சிய நாம கண்டுபிடிக்கணுமா. அந்த குச்சிய நம்ம உள்ளங்கையில வச்சா அந்த குச்சி சுத்தி சுத்தி வந்து சிவலிங்கம் இருக்கிற இடத்த காட்டுமா. அதுக்கப்புறம் இது எதுவுமே புரியல. இந்த கட்டத்தை தாண்டி ஆகணும். சரி அண்ணி, வாங்க போலாம். சரி. உனக்கு இது தேவைதான். அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? ஏதாவது அடிபட்டுருச்சா அண்ணி? பார்த்து கால் வைக்கிறது இல்லையா? இப்ப பாருங்க, தடுமாறி விழுந்துட்டீங்க. எதுவும் அடிப்படல? கையில என்னது? என்ன கௌதம் இது? இந்த குச்சி என் கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்க. ஒருவேளை இந்த குச்சி தான் குறிப்புல போட்டிருக்கிற திசை காட்டுற குச்சியா இருக்குமோ? அண்ணி, கை திருப்புங்க. சுவேதா மூலிகை எடுக்க இந்த காடே அவளுக்கு உதவுதா? கௌதம், இந்த பாதையில போனா சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். எனக்கு லிங்கம் இருக்கிற வழியை காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி திசை காட்டி குச்சியே. வாங்க கௌதம் போலாம். சுவேதாவுக்கு இந்த காடே உதவ காரணம் அந்த ராசாத்தியோட வேண்டுதல் தான். அதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டணும். கட்டுறேன். கோகிலா காட்டுதேவி கோயிலுக்கு போய் ராசாத்தி வேண்டுதலை நிறுத்தி அவளை காட்டுதேவி கோயிலை விட்டு விரட்டின அடுத்த நிமிஷம் சுவேதாவை கொன்னுட்டு அவகிட்ட இருக்கிற அந்த குறிப்பை வச்சு சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை எனக்கு சொந்தமாக்கிடுவேன்.
என்ன கௌதம் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. அண்ணி இதோ வர்ற நீ. கல்யாணத்துக்கு தேவையான Dress தாலி எல்லாம் வாங்கியாச்சு. மந்திரவாதி அம்மா சொன்ன மாதிரி கௌதம் மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். அம்மா. ஏய் அம்மா, என்ன பூமிகா, என்ன இவ்வளவு சந்தோஷம்? அம்மா, அந்த மந்திரவாதி அம்மா சொன்னபடி நடந்துருச்சுமா. கௌதம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். என்னடி சொல்ற? ஆமாமா, மந்திரவாதி அம்மாவோட வசியம் செம்மையா வேலை செய்யுதுமா. கௌதம்க்கு நடந்த பழைய விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்ல. கௌதம் என்கிட்ட ரொம்ப லவபலா பேசினாமா. தாலி கூட வேண்டாம், ஒரு மஞ்ச கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டுன்னு சொன்னா கூட கௌதம் கட்டிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கௌதம் என் மேல ஆசையா இருக்கான். நீ சொல்றது என்னால நம்பவே முடியல பூமிகா. ஒரு நிமிஷம் இரு, நான் பாக்குறது கனவா நனவான்னு நானே கிள்ளி பாத்துக்கிறேன். வலிக்குது வலிக்குது, நிஜம்தான். அப்பா வா, நம்ம கௌதம போய் பார்த்து பேசலாம். வா. கௌதம் ஆண்டி, இது வரைக்கும் என்கிட்ட 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்த கௌதம் இப்ப பாசமா ஆன்டின்னு கூப்பிடுறானா, அப்ப கௌதம் கண்டிப்பா மாறிட்டான்னு தான் அர்த்தம். என்ன தம்பி அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? ஆண்டி பூமிக்கு தான் ஆண்டி என்ன குளிக்க சொன்னா. அவ பேச்ச தட்டக்கூடாதுல, அதான். கௌதம் தம்பி, ஆண்டி நீங்க பூமிகா கிட்ட இன்னைக்கே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்களாமே? ஆமா ஆண்டி சொன்னேன். ஆண்டி மத்தவங்களா எங்க ஆண்டி? மத்தவங்களா என்ன சொல்லி சமாளிக்கிறது? மறந்துட்டீங்களா கௌதம், நம்ம 3 பேர் மட்டும்தானே டூர் வந்திருக்கோம். என்ன நம்ம 3 பேர் மட்டும் தான் டூருக்கு வந்திருக்கோமா? என்ன விளையாடுறீங்களா? என்ன இங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு எனக்கும் பூமிக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாக்குறீங்களா? என்னடி பூமிகா, கௌதம் எப்படி பேசுறான்? மந்திரவாதி அம்மா கௌதம வசியம் பண்ணாங்களா இல்லையா? என்ன ஆண்டி பயந்துட்டீங்களா? நான் சும்மா விளையாடினேன் ஆண்டி. ஓ, நல்ல விளையாடினப்போ. சரி கௌதம், உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த வேட்டி சட்டை இத மாத்திட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் உங்களுக்கும் பூமிகாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நானும் அதே தான் நினைச்சேன். பாத்தீங்களா, உங்களுக்கு எனக்கு வேவ்ல இருந்து கரெக்டா இருக்கு. சரி நான் உடனே ரெடி ஆகுறேன், கொடுங்க. என்ன கௌதம் பொசுக்குன்னு இப்படி மாறிட்டான்? மந்திரவாதி அம்மா பண்ண வசியத்தால கௌதம் அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் மறந்துட்டானா? எப்படியோ நடக்கிறதுல நமக்கு சாதகமா அமைஞ்சா சரி. சரி நாங்க வரோம் தம்பி. சரிங்க. ஏய் பூமிகா செல்லம், நீ எங்க போற? அம்மா போட்டு நீ என் கூட வா. இல்ல, நானும் ரெடி ஆகணும்ல. பட்டு புடவையெல்லாம் கட்டி நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. அண்ணி இங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம போகணும்னா இந்த புதருக்குள்ளதான் போகணும். ஒருவேளை இந்த புதற்குள்ளதான் நாம தேடி வந்த சிவலிங்கம் இருக்குமோ? ஆமா கௌதம், இந்த புதற்குள்ளதான் சிவலிங்கம் இருக்கு. அப்படிதான் குறிப்புல இருக்கு. கன்னிமார் தெய்வங்களே, நீங்க தான் எனக்கு சிவலிங்கத்தையும் லிங்கம் கூட இருக்கிற சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகை செடியையும் காட்டணும்.
ராசாத்திய என்ன சொல்லி காட்டு தேவி கோயிலை விட்டு விரட்டுறது? இப்படி பண்ணாதான் சரியா வரும். ராசாத்தி, நான் உன்னை காட்டு தேவி கோவிலை விட்டு எப்படி விரட்டி அடிக்கிறேன்னு பாரு. கன்னிமார் தெய்வங்களே, துஷ்ட சக்தி கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துங்க. ஸ்வேதா தேடி வந்த மூலிகை அவளுக்கு கிடைக்க உதவி பண்ணுங்க. ராசாத்திய கோவிலை விட்டு வெளியில அனுப்புற பிளான சொதப்பாம செயல்படுத்தணும். ராசாத்தி, 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 ராசாத்தி. கோகிலாமா, நீங்க எங்க இங்க? அது வந்து ராசாத்தி, நான் வீட்டுக்கு போற வழியில ஒரு இடத்துல ஸ்வேதாவை பார்த்தேன். கூட கௌதமும் இருந்தான். நான் உன்னை பத்தி ஸ்வேதா கிட்ட சொன்னேன். அவளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. என் புருஷனுக்கு பாம்பு கடிச்சு அதுக்கு மருந்து எடுக்க போறேன், நீங்களும் கூட துணைக்கு வரீங்களான்னு என்கிட்ட கேட்டா. மனசு கேட்காம நானும் கூட வந்தேன். ஆனா வந்த இடத்துல கோகிலாமா, என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? அழாம விஷயத்த சொல்லுங்க. அத என் வாயால எப்படி சொல்லுவேன் ராசாத்தி? இத்தனை வருஷம் கழிச்சு நீயும் ஸ்வேதாவும் ஒண்ணு சேர போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா 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 என்ன கோகிலாமா, சொல்லுங்க. அது வந்து ராசாத்தி, ஸ்வேதா மூலிகை எடுக்க போன இடத்துல பெரிய பள்ளத்துல விழுந்துட்டா. என்ன சொல்றீங்க கோகிலாமா? ஸ்வேதாக்கு என்ன ஆச்சு? ராசாத்தி நான் சொன்ன பொய்ய நம்பிட்டா. சொல்லுங்க கோகிலாமா, ஸ்வேதாக்கு என்ன ஆச்சு? புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு போன இடத்துல இப்ப தான் உயிரையே காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்கா. இது நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அப்ப ராசாத்தி நான் சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சாலோ? ஸ்வேதாக்கு எதுவும் ஆகாது. நான் கும்பிடுற சாமி அவளுக்கு துணையா இருப்பாங்க. கோகிலா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண. கண்டிப்பா ராசாத்தி, நீ கும்பிடுற சாமி ஸ்வேதாக்கு துணை இருக்கும். இருந்தாலும் ஸ்வேதா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ராசாத்தி. நீ உடனே என் கூட வா ராசாத்தி. நீ இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உன் பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து பாரு ராசாத்தி. வா ராசாத்தி, வா. சரி வாங்க கோகிலாமா, என் பொண்ணு போய் பார்க்கலாம். மீன் தூண்டில்ல மாட்டிக்கிச்சு. வா ராசாத்தி போலாம். நாம நினைச்சபடியே ராசாத்தி மஞ்சள் கோட்டை தாண்ட போறா. அடுத்த நிமிஷம் அந்த மந்திரவாதி ஸ்வேதாவை கொல்ல போறா. ராசாத்தி பிள்ளை பாசத்துல தப்பு பண்ண போறா. விதி தன் விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி என்ன நடக்க போகுதோ?